Hi students, 9th standard social quarterly exam உண்டான top most 2 mark and 3 mark and 8 mark question தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம மார்க் பண்ணி கொடுக்கக்கூடிய இந்த கேள்விகளை மட்டுமே நீங்கள் தரவாக படித்தாலே போதுமானது. தாராளமாக நீங்கள் ஃபுல் மார்க் நீங்கள் நினைச்சலாம் அப்படின்னா ஸ்கோர் பண்ணலாம். ஹிஸ்ட்ரியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஃபஸ்ட்டு 5 லெசன் உங்களுக்கு இந்த குவார்டர்லி எக்ஸாம் கொண்டு இப்போது யூனிட் 1க்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கலாம். எப்போவுமே நீங்கள் ஒரு கொஸ்டின் ஆன்சர் படிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு புக் பேக்கில் இருக்கக்கூடிய எல்லா ஒன் வேர்ட்ஸையும் ஒன் டைம் என்ன செய்யுங்க அப்படின்னா தரவு பண்ணியிருக்கேன், சரிங்களா? அதே மாதிரி ஃபஸ்ட்டு லெசனில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸுமே நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா படிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபஸ்ட் லெசன் வந்து ஒரு 2 மார்க் அண்ட் ஒரு 5 மார்க் கன்ஃபார்மாக வரும். ஸோ முதல் பாடத்தில் இருக்கக்கூடிய எல்லா கேள்விகளுமே என்ன செஞ்சுருங்க அப்படின்னா ஒன் டைம் ஃபுல்லாக படித்து முடிச்சிருங்க. இதுலேயும் எது எக்ஸாம் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கொஸ்டினும் படிக்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு பாடத்தில் மட்டும் இதை ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இந்த செகண்டும் தேர்டும் உங்களுக்கு ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. பிக் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே முக்கியம் தான். இதில் மோஸ்ட் ஆஃப் டைம் ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த செகண்ட் கொஸ்டின் உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் டைம் எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, சரிங்களா? அடுத்ததா யூனிட் 2. இதில் உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா மூணு கொஸ்டின் தான். மூணுமே சிம்பிளான கொஸ்டின் தான், மூணுமே படிக்கணும். உங்களுக்கு 5 மார்க் அண்ட் 8 மார்க்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் 3 கொஸ்டினில் இந்த செகண்டும் தேர்டும் கண்டிப்பாக படிக்கணும். இதில் எக்ஸாம்பிள் எது ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க அப்படின்னா தேர்டு ஒன் ரிப்பீட்டடாக கேட்டிருக்கு. வெரி வெரி இம்பார்ட்டன்ட், இது வெரி இம்பார்ட்டன்ட், சரிங்களா? இந்த செகண்டும் தேர்டும் எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அடுத்ததா யூனிட் 3. உங்களுக்கு 2 மார்க்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு 2 மார்க் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் 2 மார்க். சார் இந்த 2 5 மார்க்கும் படிக்குமா சார்? ஆமாம், கண்டிப்பாக படிக்கணும். ஃபஸ்ட்டு ஒன் உங்களுக்கு 8 மார்க்கில் கேட்பாங்க. செகண்ட் ஒன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், சரிங்களா? இதை 5 மார்க்கில் கேட்பாங்க. என்ன சார் எல்லா கொஸ்டினுமே மார்க் பண்ணி தர மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹிஸ்ட்ரியில் மட்டும் அப்படி இருக்கும் 5 மார்க்கை பொறுத்தளவுக்கு. ஏன்னா இதில் உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டினும் வருது, ஒரு 8 மார்க் கொஸ்டினும் வருது. மொத்தமே டோட்டலாக 2 கொஸ்டின் தான் இருக்குது. 5 மார்க் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு கொஸ்டின் 5 மார்க்கில் வந்துடுது, ஒரு கொஸ்டின் உங்களுக்கு எதில் வந்துடுது 8 மார்க்கில் வந்துடுது. ஸோ மற்ற பாடங்கள்லாம் உங்களுக்கு கேள்வி எப்படி இருக்கும் அப்படின்னா கம்மியாக தான் இருக்கும், ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 4க்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். யூனிட் 4 பொறுத்தளவுக்கு 2 மார்க்கில் ஃபஸ்ட்டு 4 கொஸ்டின் நினைச்சேன் அப்படின்னா படிக்கணும். இதில் செகண்டும் ஃபோர்த் ஒன் வெரி 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 இம்பார்ட்டன்ட். இதில் இந்த 2 டீட்டெயிலை செகண்ட் டீட்டெயில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. அடுத்ததாக யூனிட் 5. 2 மார்க்னு பார்த்தீங்க அப்படின்னா தேர்டு ஒன்று ஃபிஃப்த்து ஒன்று ரொம்ப இம்பார்ட்டன்ட். 5 மார்க்கில் ரெண்டையுமே நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னா படிக்கணும். இப்போ நம்ம ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு 5 லெசன் என்ன செஞ்சு அப்படின்னா மார்க் பண்ணி கொடுத்தாச்சு. அடுத்ததாக ஜாகிரபியில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு 5 லெசனுக்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு யூனிட் 1க்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எதெல்லாம் அப்படின்னா ரோமன் லெட்டர் 6 பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், தேர்டு கொஸ்டின், ஃபோர்த்து கொஸ்டின், ஃபிஃப்த்து கொஸ்டின், தென் 8th கொஸ்டின். ரோமன் லெட்டர் 5 பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டின், ரோமன் லெட்டர் 6 பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு, தேர்டு, ஃபோர்த்து. தென் அடுத்ததா பிக் கொஸ்டின் பேராகிராஃப் கொஸ்டினில் எது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் படிச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்ததா இந்த ஃபோர்த்து கொஸ்டின் எக்ஸாமில் ரிப்பீட்டட் கொஸ்டின். இதெல்லாம் படிக்க வேண்டிய கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஒன், தேர்ட் ஒன், ஃபோர்த் ஒன். இதில் மோஸ்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் கேட்டிருக்காங்கன்னா 2ம் 4ம் மோஸ்ட் ஆஃப் டைம் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, 1ம் 4ம். அடுத்ததா யூனிட் 2ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ரோமன் லெட்டர் 4ல் ஃபஸ்ட்டு கொஸ்டின், தேர்டு கொஸ்டின், ஃபோர்த்து கொஸ்டின், ஃபிஃப்த்து கொஸ்டின், 7th கொஸ்டின். அடுத்ததா 9th கொஸ்டின். அடுத்ததா உங்களுக்கு 5ல் ஃபஸ்ட்டு ஒன், செகண்ட் ஒன். 6 பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு ஒன், செகண்ட் ஒன், தேர்டு ஒன், ஃபிஃப்த்து ஒன், சிக்ஸ்த்து ஒன். பேராகிராஃப் கொஸ்டின் பொறுத்தளவுக்கு படிக்க வேண்டிய கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன்னும் தேர்டு ஒன்னும். இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் உங்களுக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின். நெக்ஸ்ட் யூனிட் 3. ரோமன் லெட்டர் 3ல் ஃபஸ்ட்டு ஒன், செகண்ட் ஒன், தேர்டு ஒன், அடுத்தா 8th ஒன். ரோமன் லெட்டர் 4 கிவ் ரீசனில் ஃபஸ்ட்டு ஒன், தேர்டு ஒன், ஃபோர்த் ஒன், சரிங்களா? அடுத்த ரோமன் லெட்டர் 5ல் ஃபஸ்ட்டு 3. பேராகிராஃப் கொஸ்டினில் ஃபஸ்ட்டு ஒன், தேர்டு ஒன், ஃபோர்த் ஒன். இதில் ஃபஸ்ட்டு ஒன் எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக படிக்க வேண்டிய ஒரு கொஸ்டின். அடுத்ததா யூனிட் 4. அதில் உங்களுக்கு ஆன்சர் ப்ரீஃப் இல்லை. ஃபஸ்ட்டு ஒன், செகண்ட் ஒன்,
fourth one important. Roman letter 5ல first one, Roman letter 6ல first second important. Roman letter 7 paragraph questionல first question மட்டுமே important. ஸோ அதை நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. செகண்ட் கொஸ்டின் சென்டிமெண்ட் நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தேர்ட் கொஸ்டின் என்ன செய்வாங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டும் தேர்டும் மோஸ்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட். அடுத்ததா யூனிட் 5. அடுத்ததா ஆன்சர் பிரிஃபில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தேர்ட் கொஸ்டின். ரோம் லெட்டர் 5ல ஃபர்ஸ்ட் 2 தான் படிக்கணும். ரோம் லெட்டர் 6ல 3மே படிச்சுங்க. ரோம் லெட்டர் 7 பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட்டும் தேர்டும் தான் இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அடுத்ததா சிவிக்ஸை பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் 3 லெசன் இம்பார்ட்டன்ட். ஸோ அதில் உள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ரோமன் லெட்டர் 4ல ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன். ரோமன் லெட்டர் 5ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். அதில் இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸாமில் மோஸ்ட் ஆஃப் டைம் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அடுத்ததா யூனிட் 2 ஷார்ட் ஆன்சரில் செகண்டும் தேர்டும் இம்பார்ட்டன்ட். ஆன்சர் இன் டீட்டெயிலில் ஃபர்ஸ்ட் ஒன்று செகண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட். இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மோஸ்ட் ஆஃப் டைம் எக்ஸாம் நினைச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. அடுத்ததா யூனிட் 3 இது ஷார்ட் ஆன்சரில் ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் தேர்ட் ஒன் ஃபோர்த் ஒன் அண்ட் ஃபிஃப்த் ஒன் இம்பார்ட்டன்ட். தென் 10th ஒன். ஆன்சர் இன் டீட்டெயிலில் ஃபர்ஸ்ட் ஒன்று ஃபிஃப்த் ஒன்னும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கண்டிப்பாக அதை படிச்சுக்கோங்க. அடுத்ததா எக்கனாமிக்ஸை பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் 2 லெசன் நமக்கு எக்ஸாம் உண்டு. இப்போ ஃபர்ஸ்ட் லெசனுக்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அதில் ஷார்ட் ஆன்சரில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின். தென் அடுத்ததாக படிக்க வேண்டிய கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபிஃப்த் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட், சிக்ஸ்த் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஆன்சர் இன் டீட்டெயிலை பொறுத்தளவுக்கு தேர்டும் ஃபோர்த்தும் வெரி 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 இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒன்று உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்ததாக யூனிட் 2. யூனிட் 2 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டினில் ஃபர்ஸ்ட் ஒன்றும் தேர்டு ஒன்றும் இம்பார்ட்டன்ட். இல்லை தேர்ட் ஒன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? டீட்டெயிலை பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட்டும் ஃபோர்த்து ஒன்றும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். செகண்டும் தேர்டும் இம்பார்ட்டன்ட். நம்ம மார்க் பண்ணி கொடுத்த இந்த கேள்விகளை மட்டும் தரவு பண்ணுங்க. எக்ஸாமில் தாராளமாக நீங்கள் ஃபுல் மார்க் நினைச்சலாம் ஸ்கோர் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.